கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். வெளிப்பாடோடு சங்கீதக்காரர்கள் பாடல்களை எழுதுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை நாடாதபடி, ஆண்டவருடைய மகிமையை நோக்கி பார்க்காதபடி, ஆண்டவர் செய்த காரியங்களெல்லாம் நினைத்து பார்க்காம, சில நேரங்களிலே சத்ரு நம்மளை வேறு விதமாய் நம்ம திசைகளை திருப்பி கவலையும் கண்ணீரும் துக்கமும் முடியாத ஒரு சூழ்நிலை என்று நம்மளை தள்ளிவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டுடைய வாசஸ்தலம், ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய வழிநடத்துதல், சபை, ஜெப மையங்கள், இன்னும் தேவ பிரசன்னத்தில் நம்மளை எங்கெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதுக்கு ஈடாக அந்த உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் வராது. பிரியமானவர்களே, எவ்வளவு இன்பமானவைகள் என்று எழுதுகிறார்கள். தேவன் நமக்கென்று செய்து வைத்திருக்கிற காரியங்கள், தேவன் நம் மத்தியில் பேசுகிற காரியங்கள், அதை உணர்கிற காரியங்களை நினைக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதைத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள். எவ்வளவு இன்பமானவைகள், அது கிரகிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவர் நம்மளை ரட்சித்த விதம், நம்மளை தூக்கி எடுத்த விதம், நம்ம எந்த இடத்துல கிடந்தோம், விழுந்து கிடந்தோம், பாதாளத்தில் கிடந்தோம், தேவன் நம்மளை இவ்வளவாய் தூக்கி நிறுத்தி அழகு பார்த்த அந்த தெய்வத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? எவ்வளவு இன்பமானவைகள், எவ்வளவு இன்பமானவைகள். தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி பழைய நிகழ்ச்சிகளை நான் நினைத்து பார்ப்பது உண்டு. எந்த இடத்துலேருந்து தேவன் நம்மளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம். பிரியமானவர்களே, அவருடைய வாசஸ்தலம் ரொம்ப இன்பமானவைங்க. அவருடைய வாசஸ்தலத்தை தேடுங்க, அவரை உயர்த்துங்க. எங்கே போனாலும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. இயேசு நல்லவர்னு சொல்லி பழகுங்க. இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அது ஒரு பெரிய சுவிசேஷம். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுதான் ராஜ்யத்துக்கு தகுதியான ஒரு தெய்வம். பிரியமானவர்களே, ராஜ்யத்தின் நமக்கு கொடுக்கிறவர். அதனால் அவர் தான் ராஜா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பற்றி அறிகிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்களும் அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். ஜனங்களை எப்படியெல்லாம் உண்டாக்கி எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். கேட்கிறவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரச்சனையும் போராட்டத்தையும் மனக்குழப்பத்தையும் மைண்டில் போட்டு டிஸ்டர்ப் ஆகி உங்கள் நன்மையான வாழ்க்கை விட்டுறாதீங்க. ஆண்டவருக்குள்ளே பலனடைங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி உண்டு. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது என்று உணரட்டும். கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.